பே பண்ணுறீங்க, அதுலேயே இது யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, சோசியல் மீடியாவில் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணுங்கிற எதுலேயுமே வந்து ஐடியா இல்லாமல் ஜீரோவாக இருந்துச்சு. மேடம் சொன்னதை வச்சு ப்ராடக்ட் பண்ணிடுறோம், எப்படிலாம் செய்யணும்னு சொல்லி நம்ம சொல்லி கொடுத்தாங்க. அதை எப்படி நம்ம வெளியே கொண்டு போகணும், எவ்வளோ தைரியமாக இருக்கணும், மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும்னு சுத்தமாக இங்கே இருக்குது. முக்கால்வாசி பேர்த்துக்கு தெரியாமல் தான் இருந்துச்சு. படித்தவங்களாக இருந்தால் கூட அதில் தடுமாறிட்டு தான் இருந்தோம் நம்ம. ஆனால் இப்போ இவங்க காலையில் எடுத்ததுலேயே இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஓரளவு கிளியர் ஆகிடுச்சு நமக்கு. இதை வச்சு நம்ம எப்படி மேற்கொண்டு மேலும் மேலும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்தது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என் பேர் யோகலட்சுமி. நான் படிச்சிருக்கேன் தான், ஆனால் இருந்தாலும் அந்த இன்ஸ்டா எப்படி, வாட்ஸ்அப் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட் எப்படி, அதேமாதிரி ஃபேஸ்புக்கில் நம்மளோட பிஸ்னஸை வந்து எப்படி டெவலப் பண்ணி கொண்டுட்டு போகிறதுங்கிறத பற்றி எதுவும் தெரியாமல் இருந்துச்சு. இதே ஆனால் வீட்டில் குழந்தைங்க சொல்லி கொடுத்தாங்க தான், ஆனால் அதை வந்து நம்ம உட்காந்து காது கொடுத்து கேட்குற அளவுக்கு நம்மளுக்கு பொறுமையும் இல்லை. இன்னொன்று என்னன்னா, எப்போ பாரு நமக்குன்னு ஏதாவது ஒரு ஒர்க்கை வச்சுக்கிட்டு அவங்க சொல்லி கொடுக்குறப்ப நம்ம அதை காது கொடுத்து கூட கேட்கல. ஆனால் இன்னைக்கு அதுக்காகன்னு ஒரு கிளாஸ் வந்து மேம் நம்மளுக்கு உட்கார வச்சு, அதுவும் இவ்வளோ பேருக்கு அவங்க எடுக்கிறதுங்கிறது இது பெரிய கஷ்டமான விஷயம். ஏன்னா வந்து நிறைய பேர்த்துக்கு அதில் கொஞ்சம் புரியும், கொஞ்சம் புரியாமையும் இருக்கும். இன்னொன்று என்னென்னா, இது எதாக இருந்தாலும் ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்ம நோட்டில் எழுதிட்டு போனோன்னா நாளைக்கு போய் எடுக்கிறப்பவே நம்மளுக்கு அது என்னன்னே தெரியாது. இப்போ இன்ஸ்டாகிராம் வந்து அவங்க எல்லாத்தையும் இண்டிவிஜுவலாக ஒர்க் பண்ண வச்சாங்க. அப்படிங்கிறப்ப இப்போ நம்மளுக்கு இன்ஸ்டாகிராமை பற்றி ஓரளவுக்கு நல்ல ஒரு தெளிவான ஐடியா கிடச்சிருக்கு. இப்போ இவ்வளோ நாள் நம்ம செய்முறையை கற்றுக்கிட்ட ப்ராடக்ட் எல்லாம் மார்க்கெட்டில் எப்படி பண்ணணும், நம்மளோட நேம் வச்சு இப்போ தான் நம்ம எல்லாமே வந்து உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். அதை வச்சு நம்ம இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் நம்மளை இம்ப்ரூவ் பண்ணி மார்க்கெட்டிங் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப சந்தோஷம்.